ஏட்டி நீலாம்பரி, நம்ம ஊரு கோயில் கொடைக்கு வேலைய பாத்தியா? எவ்வளவு சூப்பரா எல்லா பையனோடும் இழுத்து போட்டு பாக்கானுவ பாரு. ஆமாச்சி, பார்த்தேன். நம்ம கோயில் தெருவுல அந்த சைடு அந்த செடி இடியெல்லாம் புடுங்கி போட்டுக்கிட்டு வெள்ளை பொடி அடிச்சிட்டு கிடந்தானுவல. இனிமே தான் அந்த சீரியல் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த டியூப் லைட்டு எல்லாம் கெட்டுவானுவோன்னு நினைக்கிறேன்னு. ஆமாட்டி, ஆமா ஆமா, அந்த வெள்ளை பொடிட்டு கோடு போட்டுட்டு கிடந்தானுவ பாத்தியா அந்த சைடு? இந்த வருஷம் ஏதோ பாட்டு கச்சேரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டதாவோ, என்னன்னு தெரியல. உனக்கு எதுவும் தெரியுமா? உன் மவன் எதுவும் சொன்னானா? என்ன ஆச்சி சொல்லுதிய, உண்மையாவா? பாட்டு கச்சேரிலாம் ஒண்ணும் வைக்கலையாமா இந்த வருஷம்? ஏன் இப்படி பாட்டு கச்சேரி இல்லாம என்ன கோயில் கடை கொண்டாடுதாவோ? அப்படிதாண்டி ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டதாவோ, என்ன ஏதுன்னு இன்னும் ஒண்ணும் உறுதியா தெரியல. அதெல்லாம் எல்லாம் வைக்கதான் செய்வா, உன்ன வைக்காமலாம் ஒண்ணும் இருக்க மாட்டாவோ. சரி, கோயிலுக்கு உடனே ஞாபகம் வருது, எல்லாரும் சேர்ந்து செட்டு சாரி எடுக்கணும்னு பேசியிருந்தோமே. போமா கடைக்கு ஒரு நாள். நான் வரலடி, எனக்கு இந்த வெள்ளை சேலை தான் வயசான காலத்துல நல்லா தெரியுது. கேட்டியா? நீங்க வயசு பிள்ளைல எல்லாரும் கலர் கலரா எடுத்து உடுத்துங்க. நான் எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், செட்டு சேலைலாம் வேடான்னு சொல்லிட்டு இப்படி எங்க கிட்ட கடைசியில இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்போ நீங்களும் எலியாச்சிய ஜோடியா ஜோதிகா சேரி உடுத்திக்கிட்டு அலைஞ்சிய தெரியுமா? அந்த மாதிரி உடுத்ததுக்காண்டி சொல்லுதியே. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேனா? பைக்கியக்காரி, கும்பாபிஷேகத்துக்கு அப்ப ஏன்டா அவ கேட்கவே இல்லட்டி? அவளா எடுத்துட்டு வந்து வச்சிட்டா முதலே. சரின்னு வேற வழி இல்லாம உடுத்துனேன். அதுக்காண்டிலாம் உன்ட ஒண்ணும் சொல்லலட்டி, நீ வேற ஒருத்தி. அடடே, நம்பிட்டோம். அடடே, இது யாரு? புச்சிமா, ராமு, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாப்பா தம்பி, ஏட்டி வா. ஆமா பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும்பா தம்பி. உட்காருப்பா, இங்கிட்டு உட்காரு. ஏப்ல அங்கனே உட்கார வேண்டியதானே? எனக்குள்ளே உட்காருதுன்டே. ஏப்பா உட்காரு, நான் போய் காபி போட்டு வரேன். இரு, அம்மாலாம் நல்லா இருக்கா வீட்டுல? ஆமாங்க, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கா. ஓ, காபிலாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க வரும்போது காபி பஜ்ஜி எல்லாம் தின்னுட்டு வர, நீங்க உட்காருங்க. நீ அப்படிதான் சொல்லுவேன். நான் போய் காபி போட்டாரே, இருங்க. ஏண்டி வேண்டாம், இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க கடிதம் இந்த சைடு வந்தேன். வேண்டாம், காபிலாம் ஒண்ணும் வேண்டாம். நான் அதை ராம்கிட்ட சொல்லிட்டே வரேன். நம்ம வீட்டுக்கு போவோம், அவ காபி குடிக்காம விட மாட்டாவோ, வேண்டான்ட்டு. இவன் தான் லைட்டா தலைவலியா இருக்கு, இங்கே குடிச்சிட்டு போவோம்னு வரும்போதே காபி பஜ்ஜி கிச்சி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். அப்படிங்கியோ? ஆமாத்தே, ஆமா, உட்காருங்க. ஒரு விஷயமா பேசதான் வந்திருக்கோம், உட்காருங்க. ஆமாத்தே, முக்கியமான விஷயம் பேசதான் வந்திருக்கோம். அது ஒண்ணும் இல்லத்தே, நம்ம புஜிமா இருக்கல்ல, அவ அன்னைக்கு வீடு வாடகைக்கு பார்க்க வந்து அந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அம்மாட்டையும் சொன்னோம், அம்மாவும் சரின்ட்டு. அதான் நம்ம எங்க குடும்ப சுவாசியர் ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட பார்த்து வச்சதுல அவர் வந்து 18ஆம் தேதி பால் காய்ச்ச சொல்லிட்டாராந்தே. அதான் பால் காய்ச்சி டேட் உங்ககிட்ட சொல்லிட்டு போவுன்னு தான் வந்தோம். அடடே, அப்படியா? சரி சரி. அந்த பையல கேட்டா, யாச்சி பாத்துட்டு போனவளா, எதுவும் சொன்னாவளா அப்படின்ட்டு. அதான் வீடு இருக்கட்டும் சொல்லிருக்காவப்பான்னு சொன்னேன். ஆனா என்னைக்கு பால் காய்ச்சதாவோ என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். அதை கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீடு கீடு கிளீன் பண்ண ஆளச்சு, கிளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டா கொடுத்துருவேன்னு சொன்னான் அந்த பையன். ஆமாச்சி, 18ஆம் தேதி தான். அப்ப அவங்ககிட்ட சொல்லிருங்க, 18ஆம் தேதி பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்துருவோன்ட்டு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்ப கோயில் கொடைக்கு முன்னாடியே நீங்க இங்க வந்துருவீங்கன்னு? ஆமா டே, கோயில் கொடைக்கு முன்னாடி இங்க வந்துருவோம். நல்லதுதான். நானும் அப்ப பிளாக்கி அவள்கிட்டலாம் சொல்லுவேன். நாங்க வீடு அப்ப ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா 17ஆம் தேதியே. அப்புறம் இது பால் காட்சிக்கு எவ்வளவு பேர் வருவாங்க வைப்பாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அத்தை கேட்க சொல்லிச்சு. அத்தை நிறைய பேரை கூப்பிடணும்னுச்சு. நான் தான் அந்த சைடு உள்ளவங்க 2 பேரை, அது போக நம்ம எல்லாரும் போதும்னு சொன்னேன். வேற யாரையும் கூப்பிடணுமா அத்தை அந்த சைடு? அதுட்டி போதும், அங்கனக்குள்ள ஒரு 2 வீடு கூப்பிட்டா போதும். வாடகைக்கு தானே, நம்ம புதுசா வீடு வாங்கி பால் காய்ச்சினா எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியதான். இது கூப்பிடணும் கூட தேவையில்லை. நீ பாலை காய்ச்சிட்டு பாலை மட்டும் கிளாஸ்ல வச்சு கொண்டு போய் அவட்ட கொடுத்தா போதும்.
கொஞ்சம் அதிகம் ஆனாலும் பரவாயில்ல, ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிருந்தேன். சும்மா இல்ல, என்னதான் இருந்தாலும் வீட்ல எல்லாரும் பொங்கி வச்சு அந்த பாசமா பரிமாறுற மாதிரி ஆகும். நீ வேணா என்ன செய், ஹோட்டல்காரனுக்கு கொடுக்கறதோட பாதி எங்களுக்கு கொடு போதும். ஹோட்டல்காரனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்க, எங்களுக்கு ஒரு 2500 ரூபாய் கொடுத்தா போதும். யாச்சி அவன்கிட்ட போய் காசு கேட்டிட்டு இருக்கியே? ஏடி நியாயமா தானே கேட்டேன். நம்மளும் பிறகு எல்லா வேலையும் பார்க்கணும்ல, நீ சும்மா கடை. அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு காசு தருமானா என்னன்னு தெரியும். சரி ஆச்சி சரி, அப்போ நீங்களே எல்லாம் பாத்துக்கிடுவீங்களா? எனக்கு என்றானா காசெல்லாம் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு ஏதோ ரொம்ப சங்கடமா வேலை ஆயிடக்கூடாது, அதான் யோசிக்கேன். அந்த காலத்துல 1000 பேருக்கு கல்யாண வீட்ல ஒத்த ஆளா நீல பொங்கி போட்டவள இந்த பால் காட்சி வீட்டுக்கு 20 பேருக்கு பொங்க முடியாதா? அவன் துணைக்கு இவ இருக்கா, நீலாம்பரி இருக்கா, அதுக்கப்புறம் அவ பிளாக்கி லட்டு எல்லாரும் வந்து கூட மாட பாப்பாடுவோம், அதெல்லாம் முடிச்சிருவோம். ஆமா பாராமே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுதோம், நீங்க ஒரு கவலையும் படாதீங்க. காலையில பால் காட்சிக்கு மட்டும் வாங்க போதும். கன்றாவி கோலமா ஆக்கி வச்சிருக்கம்மா, ஒரு வழியா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. முடியல, பேசாம என் வீட்லயே இருந்திருப்பேன். இவளை பெத்து போட்டதுக்கு வந்து என் உசுரதா எடுக்கா. என் வீட்ல இருந்தேன்னா நான் சமைக்கவே மாட்டேன். ஏதாவது சுக்கி சொபட்டோல எடுத்தையும் ஆர்டர் பண்ணி தின்னுட்டு பேசாம இருப்பேன். இந்த வீட்டுக்கு வந்ததுனால ஒரே சமைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏமா என்ன செய்த, தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டியோ? என் தலையெழுத்த தாண்டி நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க, வேற என்ன செய்ய சொல்லுது என்னைய? அப்ப நீ புலம்ப வேண்டியதா, நல்லா புலம்பு. பாத்திரத்தை கழுவ முடியலன்னா வச்சிட வேண்டியதானே, நான் தான் கழுவிக்கிடுவோம்ல. எப்ப 10 நாளுக்கு அப்புறமா? ஆல்ரெடி அது முந்தா நாளுக்குள்ள பாத்திரம் சிங்கில கடந்து நாரிக்கிட்டு கிடந்தது. மனசு அங்க ஹால்ல கூட இருக்க முடியல, அதான் நான் நாத்தம் தாங்காம வந்து கழுவுனேன். நீ கழுவுனேன்னு போட்டுட்டு இருந்தா நான் இன்னொரு 10 நாள் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஏமா என்ன 3 நாளைக்கு இப்படி சொல்லிட்ட? நான்லாம் மாச கணக்கா வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் கழுவுவேன். நீ வேற ஒருத்தி விளங்கு. அப்ப சாப்பாடு கிப்பாடு பண்ணும்போது புது பாத்திரம் தேவைப்படும் இல்லாட்டி அப்ப என்ன செய்வ? நீ இல்லைன்னா நான் எனக்கு சாப்பாடு பண்ண போறேன். நான் அந்த நீலாம்பரி அக்கா பிளாக்கி வீடு அப்படி போயிருவேன். இல்லைன்னா கோயில்கள் அன்னதானம் என்னதானே போடுவானா, சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் தாங்கன்னு வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். நான்லாம் சமையலே பண்ண மாட்டேன். சரி நீ வீட்டுல இருக்க போய் நீ பண்ணுதியா, அதனால உன்னை பண்ணுன்னு விட்டுருவேன். நல்ல பொம்பளை டிவி வீட்டை விட்டு ஓடி போனேல, அப்படி போக வேண்டியதானே டி. எதுக்கு டி பிள்ளைகளு தேடுது, பேரம்பேத்தி தேடுதுன்னு சொல்லி என் மனசுல ஆசைய வளர்த்து வீட்டுல கொண்டு வந்து வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஏமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் கேளு. உனக்கு நான் கல்யாண செலவு கொடுக்கல, அது போக 2 பிள்ளைகளை பெத்து எடுத்திருக்கேன். நீ எந்த பிள்ளைக்காவது பேரகாலம் பார்த்திருக்கியா சொல்லு பாப்போம். நானே 2 பிள்ளைகளை பெத்து எடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கேன். உனக்கு நான் ஒரு இதுவும் வைக்கல. இப்போ கூட அப்பா இல்லாம நீ மட்டும் தனியா இருக்கியே, மனசு கஷ்டப்பட்டு உன்னை கொண்டு வந்து வைக்க. இங்க நீ பாக்குறதெல்லாம் ஒரு வேலையா? அதெல்லாம் உன்னோட கடமை. வாய்க்கு மட்டும் குறைச்சல் இல்லட்டி ஏன் அவல்ல, அதான் இந்த வாய் பேசுத. சரிம்மா, மணி 11 ஆகுது பாரு. ஒரு டீயை போடு. டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சமையல பாரு. அப்ப மத்தியான சமையலும் இன்னைக்கு நீ பண்ண போறதா இல்ல, அப்படித்தானே? ஏமா எனக்கு உடம்புக்கே முடியலம்மா, ஒரே மண்டவலி குறுக்கு வலி கால் வலியா இருக்கு. நான் டீயை போட்டு குடிச்சிட்டு இந்த அப்படி நீலாம்பரி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வாரேன். மண்டவலி குறுக்கு வலியா இருக்குன்னா வீட்டுல தாண்டி கிடக்கணும் படுத்து. ஊர் வழியா சுத்தணும் மொட்டி, ஊர் வழியா சுத்துனா சரியாயிருமோ? ஆல்ரெடி நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்க, திரும்பியும் போவ நிக்க பாரு. ஏமா எனக்கு இந்த 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு வீட்டுக்குள்ள கிடந்தாலே எனக்கு மண்டவலி தலைவலி கழுத்து வலி எல்லா வலியும் வந்துடும். அப்படியே ஃப்ரீயா வெளியில போய் இயற்கை காத்து மரத்தோட காத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படி நடந்து ஒரு நடந்துட்டு வந்தேன்னு வைய, எனக்கு எல்லாம் சரியாயிரும். சரிம்மா நீ பேசிக்கிட்டே இருப்ப, டீய போட்டுட்டு வா. என்னெல்லாம் பண்ணு காத்துக்கிட்டு இருக்கால, என் உசுர வாங்காம விட மாட்டா போல. நம்மளும் டீய போட்டு குடிக்க வேண்டியதா. முடியலப்பா சாமி, இவள்கிட்ட மூஞ்சி தொலைக்கிறதுக்கு. அவளுக்கு ஒரு டீ எனக்கு ஒரு டீ இல்ல. இவட்ட மூஞ்சி தொலைக்கணும், நம்மளுக்கு 2 டீ வேணும். மொத்தம் 3 டீயா போடுவோம்.
மாப்பிள்ள இந்த தெருல ஸ்பீக்கர் வச்சாதான் நல்லா இருக்கும் கோயில் கொடைக்கு. அப்பதான் அந்த சைடு அடுத்த ஊர் வரைக்கும் கேட்கும்ல இங்கனுக்குள்ள வச்சாதான். சரில சரி, போன டைம் வரல இல்ல இந்த டைம் சீரியலைட்டு கொஞ்சம் அதிகமாவே போட சொல்லி. ஊரு பக்கம் இந்த ஊர் சைடு தாண்டி போறவங்க எல்லாருக்கும் நம்ம ஊரு சொல்லி சொல்லின்னு சொல்லிக்கணும். ஏல மாப்பிள்ள, நான் உன்கிட்ட சொல்லாம யார்கிட்டலாம் சொல்ல போறேன்? நீ ஏன் அந்த பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த? அந்த பிள்ளை கடைசியில ஏண்ட வந்து சொல்லிட்டு அதுலயே நீ கொஞ்சம் இதாயிட்டியா? அதனாலே அதை பத்தி உன்கிட்ட நான் பேசுறதே கிடையாது. ஒன்னும் இல்லல, நானும் அந்த பிள்ளைய பார்த்து ஏமா இதெல்லாம் நம்மளுக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்லணும் தான் நினைக்கேன். ஆனா அந்த பிள்ளை என்னைய சுத்தி சுத்தி வருதா, எனக்கு அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிருவேன். நினைக்கேன் அந்த பிள்ளை சொல்லவே விட மாட்டேக்கி. அது மட்டும் இல்லாம ஏமா படிக்கிற வயசுல இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லணும்னு நினைக்கேன். ஆனா என் மனசுக்குள்ள எப்படி தெரியுமா, என்னெல்லாம் ஒரு பொண்ணு திரும்பி பார்க்காது. ஸ்கூல் அப்பெல்லாம் நம்மளே ஒரு பிள்ளை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லுதா, அதனால அப்படி சொல்லவும் மனசு வர மாட்டேக்கி. என்ன செய்யனே தெரியல. சரி, போற போக்குல போகணும் போகுது வாழ்க்கை. கொஞ்சம் கூட வாய் பூசாம புழுவிட்டு போறான் பாரு. சரி, நம்மளும் நம்பின மாதிரியே நடிப்போம். நம்ம ஃப்ரெண்டா வேற போயிட்டான்.